ஜாலியா ஈஸியா யூஸ்ஃபுல்லா ஒரு 6 டிப்ஸ் பத்தி இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்கலாமா? ஐ திங்க் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பே இல்ல. அப்படி உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும். நம்பர் 1, கல்லுப்பு. கல்லுப்புக்கு இப்பெல்லாம் ரொம்பவே வருத்தங்க. யாரும் அதுக்குரிய மரியாதையை தர்றதே இல்லைன்னு. ஏன்னா டேபிள் சால்ட் அதோட புகழையெல்லாம் ஏத்துடுச்சு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கல்லுப்பு தன்னோட சேவையை குறிப்பா நெய்யுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருக்கு. நெய்யுக்கும் உப்புக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நெய்யுக்கும் உப்புக்கும் சம்பந்தம் இல்லதான். ஆனாலும் நெய்யோட சுவையை குறைக்காம அதனோட வாழ்நாளை நீட்டிக்கக்கூடிய வல்லமை உப்புக்கு இருக்கு. கல்லுப்ப நெய் பாத்திரத்துல போட்டா நெய்யோட சேர்ந்து கரைஞ்சிடாம கல்லாவே அடியில தங்கி தன்னோட ருசியையும் நெய்யுக்கு கொஞ்சம் கொடுத்து வாழ வைக்கக்கூடியதுதான் கல்லுப்பு. நம்பர் 2, கமகமன் டீ. எங்க இன்னைக்கு காலை சுடுதண்ணிய காணோம் அப்படின்னு கேட்டு கிண்டல் பண்ணக்கூடிய பேர் வழியா உங்க ஹஸ்பண்ட். கவலைப்படாதீங்க, அவருக்கு கொடுக்கறதுக்கு முன்னால தேநீருக்கு கொஞ்சம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அதாவது தேயிலைய குளிர்ந்த நீர்ல 10 நிமிஷம் ஊற வச்சிடுங்க. அப்புறம் அதை எடுத்து கொதிக்கிற தண்ணீர்ல போட்டு டீயை தயார் பண்ணுங்க. அதோட கமகமான்னு வர வாசனையாலேயே ஹால்ல இருக்க உங்க ஹஸ்பண்ட கிச்சனுக்கு இழுத்துட்டு வந்துடும். நம்பர் 3, வெங்காயம். வெங்காயம் நறுக்கினா அதோட வலியை நம்மளால பொறுத்து கொள்ள முடியாம நம்ம கண்கள்ல நீர் பெருகும். அப்படியும் விடாம கைகள் நறுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா கண்கள் அழுவதாகிய நம்ம குள்ள நரித்தனத்தை வெங்காயம் புரிஞ்சுக்கிட்டாலும் நம்மளோட அவசர தேவைக்கு உதவ அது தயங்குறதே இல்லை. ஆமா, இப்போ நீங்க வெங்காயம் நறுக்கிட்டு இருக்கும்போ உங்களோட தவழக்கூடிய குழந்தைய எறும்பு கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. உடனே கண்ணீரும் பதறிக்கிட்டும் ஓடி போய் பாதி நறுக்கிய வெங்காயத்தை குழந்தையோட கடிப்பட்ட இடத்துல மெல்லமா தடவுங்க. எறும்பு கடியால அழுத குழந்தை அப்பவே சிரிக்கும். நம்மள அழ வச்ச வெங்காயத்தால குழந்தைய சிரிக்க வைக்கவும் முடியுதுன்னு ஆச்சரியப்படுவீங்க. நம்பர் 4, கடுகு எண்ணெய். என்ன சார் இவ்வளோ சின்னதா குருவி வளர்க்குறீங்க அப்படின்னு வீட்டுக்கு வரவங்களெல்லாம் கேட்க நீங்களும் சிரிச்சுட்டே அது புரியுது இல்லைங்க கொசுன்னு மனசுக்குள்ளேயே பட்டுன்னு கொசுவை அடிச்சுட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, நிஜமாவே அழிக்கலாம். ஒரு பவுல் நிறைய தண்ணி எடுத்துக்கங்க. அதுல 2 ஸ்பூன் கடுகு எண்ணெயை விட்டுருங்க. எத்தனை ரூம்ஸ் இருக்கோ எல்லா ரூம்ஸ்லயும் மூளையில அந்த பவுல்ஸை வச்சிருங்க. உங்க கண்ணுக்கு முன்னாலேயே கொசு எல்லாம் பறந்து அந்த பவுல்ஸ்ல விழுந்து சூசி பண்ணிக்கும். புகையில ஸ்மெல் இல்ல, கெமிக்கல்ஸ் இல்ல, அலர்ஜிஸ் இல்ல, பட்ஜெட்டும் உதைக்காது. நம்பர் 5, முட்டை. ஒரே சமயத்துல 7-8 முட்டைகளை அவிக்கணுமா? என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்காக பெரிய பெரிய பாத்திரங்களை தேடி போகாதீங்க. இட்லி குக்கர் இருந்தா அதுவே போதும். இட்லி குக்கர்ல இட்லி வேக வைக்க எந்த அளவு தண்ணீர் வைப்பீங்களோ அதே அளவு தண்ணிய வச்சுக்கோங்க. முட்டைகளை நல்லா கழுவிட்டு இட்லி தட்டுகள்ல ஒரு கிண்ணத்துக்கு 2 இல்லைன்னா 3ன்னு வச்சிருங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் சிம்ல வேக விட்டுருங்க. மூடிய ஓபன் பண்ணி பாருங்க, எல்லா முட்டையும் வெந்திருக்கும். சைவ வீட்ல அவிச்ச குக்கர் இப்போ அசைவ முட்டைகளையும் வேக வைக்கும் அப்படின்ற உண்மையும் புரியும். ஒருவேளை சில பேர் சொல்ற மாதிரி முட்டையும் சைவமா இருக்குமோ? நம்பர் 6, தேன். அடுப்படியில அடுப்போட நேரடி சூடு இல்லைன்னா அதோட ஆவி உங்களோட புறங்கைய ஆவலோட தீண்டி இருக்குமே. உடனே கையை உதறிட்டே இருக்காம கொஞ்சம் அலமாரிய திரும்பி பாருங்க. அங்க தேன் பாட்டில் மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்கும். அதோட உதவியை அக்செப்ட் பண்ணிட்டு பாதிக்கப்பட்ட இடத்துல தேனை தடவுங்க. அப்படி என்ன, தடபடல சமையல்ல ஈடுபடலாம். ஆனா தேன் இருக்க தைரியத்துல அதுக்காக ரொம்பவும் அலட்சியமா இருக்காதீங்க. அப்புறம் எந்த கொம்பு தேனா இருந்தாலும் யூஸே இல்லை. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வாய்ஸ் ஆஃப் அவர் நவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.